அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுட்டி பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 நாளாக வந்து என்னென்னலாம் பண்ணுங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் வந்து துபாயிலேருந்து வந்திருக்காப்புல. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி போகிற ஐடியாலேயே இல்லை, நெக்ஸ்ட் டே வரோன்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா மட்டும் காலையிலேயே போயிருந்தாங்க. அங்கே போனோம் அப்படின்னா இஃப்தார் முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ போயிட்டு வந்தோம்னா டைம் இருக்காது. ஏன்னா ரிப்காக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ வந்து போயிட்டு வந்து படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப வந்து அண்ணன் மச்சிலாம் கால் பண்ணி கூப்பிட்டதுனால நாங்களும் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு திரும்ப வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்துடுற மாதிரி தான் போனோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிலேயே 4:30 ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 5:45 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிடலாம். 5 o'clock ஆயுமே வெயில் வந்து குறையவே இல்லை, ரொம்ப வெக்கையாக இருந்தது. ஸோ நாங்கள் போன உடனே அப்படியே நான் வந்து பின்னாடி போய் உட்காந்துருந்தேன். ஸோ அங்கே நல்லா செடிகள் இருக்கிறதுனால காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ அங்கே உட்காந்துட்டு அப்புறமா உள்ளே வந்தோம். இன்றைக்கி ஏன் அவசரமாக வந்தோம் அப்படின்னா பெட்டி பிரிக்கிறதுக்காக தான். ஸோ வேறு ஆள் திங்ஸ் வந்து பெட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டோம்னா கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கூப்பிட்டாங்க. ஸோ வந்த உடனே வந்து பெட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறமா சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ சாக்லேட் எல்லாமே பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மொபைல் வந்து Realme 12 Pro தான். மச்சிக்காக வந்து அண்ணன் கொண்டு வந்திருந்தான். நான் தான் மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். மொபைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கேமரா வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது. மொபைலுமே நல்லா ஸ்லிம்மாக நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். The next day. அடுத்த நாள் ஈவினிங் வந்து மாமி வீட்டுக்கு தான் வந்து இஃப்தாருக்கு போயிருந்தோம். ஸோ இஃப்தாருக்கு ஏன் அன்றைக்கி போனோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து எங்கள் மாமி வீட்டுக்கு நோன்பு கஞ்சி தான். ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்து நோன்பு கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அதாவது நோன்பு 21 வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து எங்கள் மாமி வீட்டில் இருந்து தான் நோன்பு கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால நாங்கள் எப்பயுமே வந்து இஃப்தாருக்கு வந்து அங்கே தான் போவோம். ஸோ இந்த வருஷமும் மாமி வீட்டில் தான் வந்து இஃப்தார் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து போயிருந்தோம். ஸோ சீக்கிரமே போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களால் போக முடியலை, லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5:45 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே மச்சீஸ்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்துச்சுங்க. ஸோ என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமா 2வது மச்சி வந்து முஹப்பத் கா சர்பத் வந்து பண்ணி வச்சுருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா வந்து ஃப்ரூட் கஸ்டர்டு, அகார் அகார் இதெல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ வடை பஜ்ஜி இதெல்லாம் வந்து ராம்நாட்லேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ பள்ளிவாசலுக்கும் கொடுத்து விட்றதுக்காக அங்கேயும் வாங்கிட்டு ஸோ வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்காக அதையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்களும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நோம்பு திறக்க வந்து உட்காந்துட்டோம். ஸோ நோம்பு திறந்துட்டு மகரிபெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு கடைக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். The next day. இந்த வீடியோ நான் வந்து எப்போ ஷூட் பண்ணேன் அப்படின்னா இது அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷூட் பண்ணது தான். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ராம்நாடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பையிலேயே 2:45 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து இப்போ வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க 12:30லேருந்து 3 o'clock வரைக்கும் வந்து வெளியிலலாம் போக வேணாம், ரொம்பவே வெயிலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் அதனால் 3 o'clock ஆகட்டும் அப்படின்னு மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா பட்டணம் காத்தானில் உள்ள அல்ஃபரிதா ரெடிமேட்ஸ்க்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு பில் போட கொடுத்துட்டு பில் போட்டு வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்பிலே வந்து 5:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து எல்லாமே பர்ச்சேசிங் எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ஸோ ராம்நாடு உள்ளே இப்போ எதுக்கு போகிறோம் அப்படின்னா மகாராஜாவில் போய் ஷர்ட் எடுக்கிறதுக்காக தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ மகாராஜா ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு 6:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கையிலேயே காலிஸ் பிரியாணி போயிட்டு அங்கேயே இஃப்தாரை வந்து திறந்தாச்சு. ஸோ நோம்பு திறந்துட்டு அங்கே வந்து சவர்மா, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி கேக் ஆர்டர் வேறு இருந்தது அண்ட் ரொம்ப டயர்டாகவுமே இருந்தது. ஸோ என்ன பண்ணி கேக் பண்ணிட்டு தான் படுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எக்லெஸ் கேக்கு 2 kg இருந்தது. ஸோ அதையுமே நான் வந்து ரெடி பண்ணி பேஸ் எல்லாமே முடிச்சுட்டேன். ஸோ கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா க்ரம் கோட் மட்டும் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது டோரா தீம் கேக்கு தான். ஸோ இதுக்குள்ளே பிரிண்ட் அவுட் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். யார் அப்படின்னா காயத்ரிங்கிறவங்களுக்காக தான். ஸோ நான் என்னைக்கு என் கேக்குக்காக நான் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டேன்னா எனக்கு உடனே வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே அவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.